படம் வந்து ஜனநாயகன் பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு. இந்த நேரத்தில் நீங்க ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணி அது எதற்காக அப்படி பண்ணீங்க? ஏதாவது அது ஒரு இன்டென்ஷன் இருக்கா? எந்த ஒரு மோட்டிவேஷனும் கிடையாது, எந்த ஒரு இன்டென்ஷனும் கிடையாது. ஸ்ட்ராங் எண்ணெய் தாளாட்டம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 80% டேமேஜ் ஆயிருந்தது. ஞாபகமா வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருந்தேன். அதில் பையன் தான் சொன்னான், இல்லை நம்ம போஸ்ட் பண்ணோம்ப்பா அப்படின்னா. நான் சொன்னேன் வேணாம் கணேஷ்கா, இது ரொம்ப நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வரும். அந்த காலத்தில் வந்து நம்ம பண்ணோம், இன்னைக்கெல்லாம் அது இப்போ யாரும் பார்க்க மாட்டாங்க, ரொம்ப கமெண்ட் அடிப்பாங்க. சூர்யாவுக்கும் விஜய்க்கும் கம்பாரிசன் வரும், அதுவும் நல்லது கிடையாது, வேண்டாம் அப்படின்னு பார்த்துட்டு தான் சோசியல் மீடியாலெல்லாம் வைரல் ஆகிட்டு இருக்கு இந்த பாட்டு. விண்டேஜ் விஜய்ன்னு சொல்லி எல்லாம் எனக்கு தேங்க் பண்ணுறாங்க. இந்த மாதிரிலாம் ஃபியூ கமெண்ட்ஸ் வந்து சூர்யாவுக்கும் விஜய்க்கும் ஒரு கம்பாரிசன் இருந்தது. நீங்கள் எடுத்த படம் பூவே உனக்காக அவருக்கு பெரிய பிரேக். அது நான் என் பையனுக்கு சும்மா சினிமாவில் சான்ஸ் தான் கொடுத்தேன், ஆனால் அவர் லைஃப் கொடுத்து விக்ரம் சார் தான். அது எஸ் சந்திரன் சார் அவர் எங்கே பார்த்தாலும் சொல்லுவார், கதை மட்டும் சொல்ல முடியுமா சார் அப்படின்னு சொல்லி கேட்டார். அப்போ நான் அவர்கிட்ட சொன்னேன், இல்லை சார் நான் சௌத்ரி சார்கிட்ட கமிட் ஆகிட்டேன், அவர் மீறி நான் உங்களுக்கு படம் பண்ண முடியாது, நான் வேணால் வேற ஒரு கதை சொல்கிறேன், டைரக்டர் மட்டும் நீங்கள் யாராவது போட்டுங்கன்னா சரின்னாரு. 23 நாள் அவர் எடுத்தார், ஷூட் பண்ணார், என்னை கூப்பிட்டு எனக்கு படம் போட்டு காமிச்சார். சார் இந்த படத்தை நீங்கள் டைரக்ட் பண்ணால் நான் பண்ணுறேன், இல்லைன்னா எனக்கு வேணாம் சார் இந்த படம். சார் இப்போ லேட்டஸ்ட்டாக சென்சாரில் கொஞ்சம் சில பிரச்சனைகள் வருது சார். ஆனால் இன்னைக்கு இருக்கிற மாதிரி சென்சார் பிரச்சனை அன்னைக்கு உங்கள் படங்களுக்கு எதாவது இருந்துச்சா? இருந்தது. என்னுடைய முதல் படமான புது வசந்தம் படத்துக்கு அதுக்கு 48-50 கட்டம் பேப்பர் வாங்கி பார்த்தா, நான் ட்ரிப்ளிகன்ல தான் அந்த படம் ஃபுல்லாக எடுத்திருக்கேன். மொட்டை மாடிலேருந்து கீழே இறங்கி ரோட்டில் நடந்து வருவாங்க. அங்கே உள்ள சுவர்களில் வந்து ஓட் ஃபார் ராஜீவ் காந்தின்னு இருக்கு. இப்போ வந்து விபி சிங் கவர்மெண்ட் அப்போ சென்ட்ரலில். ஸோ நீங்கள் வந்து ராஜீவ் காந்திக்கு சப்போர்ட்டாக இந்த படம் எடுத்திருக்கீங்க. அந்த மாதிரி நான் சொன்னேன், எந்த அரசியல் கட்சியுமே கிடையாதுங்க. அப்படி எல்லா படத்துக்கும். அதுக்கப்புறம் பூவே உனக்கா, சூரியவம்சம் எல்லா படத்துக்குமே கட்டு கொடுத்தாங்க. சொன்னார் பேட்டியில் ஒரு பாட்டெல்லாம் எடுத்து முடிச்சப்ப நேரம் வந்து உங்க ரெண்டு பாட்டு நேரம் வந்து காலில் விழுந்தாராம். காலில் வந்து என்னை மன்னிச்சிருங்க சார், நான் வேறு மாதிரி படம் பண்ண போகிறேன், என்னை விட்டுருங்கன்னு கேட்டாருன்னு. அது மாதிரி வேறு உங்கள் படங்கள் ஏதாவது கேஸ்டிங் மாறி இருக்கா ஏதாவது காரணத்துக்காக? நான் பேச நினைப்பெல்லாம் படம் இருக்கு இல்லையா, அதை நான் முரளியை வச்சு தான் பூஜை பட்டேன். செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் சரியில்லை, அது டைரக்டர் கொஞ்சம் மாற்ற சொல்லுங்களேன் அப்படின்னாரு. பிடிக்கலன்னா ஒரு விலைக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் படம் பார்த்துட்டு என் வீட்டுக்கு வந்து எனக்கு ரொம்ப மிஸ் பண்ணுறேன் சார், தப்பு பண்ணிட்டேன் சார், சாரி சார் அப்படின்னாரு. அதனால தான் பார்த்தீங்கன்னா பூவே உனக்கா படத்தில் மச்சி நெச்சி வர்ற நேரம் அந்த பாட்டில் வந்து முரளி தான் ஆடி இருப்பாரு. ஃப்ரீயாக பண்ணார், ஒரு பைசா சம்பளம் வாங்கவே இல்லை. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. மலிவான நாட்டு சர்க்கரையில தான் மண் தூசி இருக்கும். இது குலாஸ் நாட்டு சர்க்கரை 100% சுத்தமானது. நிலையான தன்மையுடன் 75 ஆண்டுகளுக்கு மேலாக மக்கள் சேவையில் உங்கள் ஸ்ரீ விசாலம் சிட்ஃபண்ட் லிமிடெட். ரெட்ரோ ஷோ வித் ரமேஷ் கண்ணா ஃபீச்சரிங் டைரக்டர் விக்ரமன். வணக்கம். லிட்டில் ஜாஸ் நேயர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். இன்றைக்கி நம்ம சந்திக்க போகிறது வந்து புது வசந்தம் டைரக்டர் திரு விக்ரம் சார் அவர்கள். சார் வணக்கம் சார். வணக்கம். புது வசந்தம் படம் எடுத்தீங்க சார். அப்போ நாங்கள்லாம் சினிமா கோயர்ஸ் தான் பார்த்தோம், ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு, பெரிய புரட்சி. அது ரிலீஸ் ஆன அன்றைக்கே பெரிய டாக் வந்துடுச்சு. இப்போ வந்து அவர் வரவேற்பு இருக்கலாம், ஏன்னா இப்போ 90s கிட்ஸ் வந்துட்டாங்க. அப்போ அந்த மாதிரி படத்துக்கு ஒரு வரவேற்பு கிடைக்குன்னு உங்களுக்கு எப்படி தெரிஞ்சுது? எப்படி வரவேற்பு கிடைச்சிது? ஏதோ கமெண்ட் வந்துச்சு அதுக்கு? இல்லை, நான் படம் அண்டர் ப்ரொடக்ஷன்லேயே நான் ரொம்ப உறுதியாக இருந்தேன். நான் இந்த படம் கன்ஃபார்மாக ஹிட் ஆகும், நமக்கு சினிமாவில் ஒரு பெரிய ஃபியூச்சர் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்காகவே நீங்கள் நம்ப மாட்டீங்க, அடுத்த படம் பண்ணணும்னு சொல்லி பல பேர் எனக்கு ஆஃபர் பண்ணாங்க. ப்ரொஜெக்ஷனில் படம் பார்த்துட்டு நான் எதையுமே அக்செப்ட் பண்ணிக்கல. படம் ரிலீஸ் ஆன பிறகு பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரியே இருந்தேன். நான் எதிர்பார்த்த மாதிரியே தான் படத்துக்கு பாசிட்டிவ் ரிப்போர்ட் வந்தது. படம் ஓப்பனிங்கே பெரிய சென்சேஷன் ஆகிடுச்சு. அது சித்ரா சார் வந்து இப்பவும் சொல்லுவார், ஃபஸ்ட்டு ஷோ வந்து அவர் இதில் உதயம் தேட்டரில் பார்க்குறாரு. அப்போ உதயம் பெரிய தேட்டரு, உதயம் மினி உதயம் ரெண்டும் சேர்ந்த பெரிய தேட்டரு. அதில் வந்து ஃபுல் ஹவுஸ்ஃபுல். அந்த படம் நான் ட்ரெய்லர் ரெடி பண்ணுறதுலேருந்தே அந்த படம் பெரிய இதாகிடுச்சு, படத்தை பற்றி டாக் ஆகிடுச்சு. அப்போ சின்ன படத்துக்கு யாருமே ட்ரெய்லரே பண்ண மாட்டாங்களா? நான் சின்ன படத்துக்கு முறையாக ஃபஸ்ட் டைம் வந்து ஒரு ட்ரெய்லர் பண்ணேன், அது வித்தியாசமாக பண்ணேன். அங்கேருந்தே இந்த படத்தை பார்க்கணுன்ற ஒரு ஆர்வம் வந்து ரசிகர்களுக்கு வந்தது. ஓப்பனிங்கே ரொம்ப சென்சேஷனாக இருந்தது படம் வந்து ஜனநாயகன் பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்குது. ஆமாம். இந்த நேரத்தில் நீங்கள் ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணீங்க. ஆமாம். விஜயை பற்றி அது ரொம்ப பெரிய பரவலாக பெரிய வைரல் ஆயிடுச்சு. ஏன்னா அந்த பாட்டை யாருமே பார்க்கல, இப்போ தானே பார்க்குறாங்க. அது எதற்காக அப்படி பண்ணீங்க? ஏதாவது அது ஒரு இன்டென்ஷன் இருக்கா? எந்த ஒரு மோட்டிவேஷனும் கிடையாது, எந்த ஒரு இன்டென்ஷனும் கிடையாது. அது வந்து சும்மா ஒரு எதாச்சும் அமைஞ்ச ஒரு விஷயம்னு வைங்களேன். நான் இப்போ அது ரீசெண்டாகவே நிறைய பேட்டிகள் என்கிட்ட கேட்டிருக்காங்க, அதுக்கு பதிலும் சொல்லிட்டேன். என்னென்னா வீட்டில் வந்து ஒரு மாதத்துக்கு முன்னாடி மாடியில் வந்து ஒரு பழைய இதே திங்ஸ் நிறைய இருந்தது, அதெல்லாம் டெஸ்ட்ராய் பண்ணிடலான்ட்டு நானும் என் பையனும் ஒவ்வொன்றா. இப்போ பழைய ஆடியோ கேசட் உங்களுக்கு தெரியும், சின்னதாக. இப்போ அது யூஸ்லேயே இருக்குதுல்ல, அந்த ஆடியோ பிளேயரும் கிடையாது. ஸோ இதெல்லாம் எதுக்கு தேவையில்லாமட்டு எல்லாத்தையும் அள்ளி ஒரு சாக்கில் அள்ளி எல்லாத்தையும் போட்டுட்டு இருக்கும்போது சில வீடியோ கேசட்டுகள் கிடச்சிது. என் படம் எல்லாமே நான் வந்து வீடியோவில் தான் பண்ணி வச்சுருந்தேன். அப்புறம் எல்லாமே நான் கன்வெர்ட் பண்ணி வச்சுட்டான்னு வச்சுங்களேன், டிவிடிக்கு மாற்றினா எல்லாம் இருக்குப்போம்.
ஸோ சில வீடியோ கேசட்டுகள் அப்படியே இருந்தது. என்னென்னு பார்க்கும்போது ஒன்று என்னுடைய வெட்டிங் கேசட் இருந்தது, தென் என்னுடைய சிஸ்டருடைய வெட்டிங் கேசட் இருந்தது, அப்புறம் வந்து என் பையனுடைய ஃபஸ்ட்டு பர்த்டே இருந்தது. அப்புறம் பார்த்தீங்கன்னா உன்னை நினைத்து ஊட்டிக்கு பூ இதுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு சாங், அது வந்து இதில் ராமோஜிராவ் ஃபிலிம் சிட்டியில் எடுத்தேன். அந்த சாங்கினுடைய ஒரு ஃபுட்டேஜ் இருந்தது. என்ன சாங் அது? ஊட்டிக்கு பூ எதுக்கு, அடப்பறவைக்கு ஃப்ளைட் எதுக்கு அப்படின்ட்டு வரும். அந்த பாட்டு நான் எடுத்தேன். அந்த பாட்டு தென் என்னை தாளாட்டும் இந்த சாங், இது ஒரு தனி கேசட்டில் இருந்தது. சரி, என்கிட்ட கேசட் பிளேயரும் கிடையாது வீட்டில், இதெல்லாம் கன்வெர்ட் பண்ணி பார்க்கலாம்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்ச ஒரு இடத்துல டி நகரில் கொடுத்து இதெல்லாம் பென் ட்ரைவில் கன்வெர்ட் பண்ணி அப்புறம் வீட்டில் வந்து பார்க்கும்போது இந்த சாங் என்னை தாளாட்டும் வந்து கிட்டத்தட்ட ஒரு 80% டேமேஜ் ஆகிருந்தது. ஓப்பனிங்லாம் என்னமோ கசமுசான் இருந்தது. அப்படியே பழைய படங்கள் நம்ம தியேட்டரில் பார்க்கும்போது இழுத்துட்டு போகும்போது அது மாதிரி சவுண்டெல்லாம் ரொம்ப இழுக்க ஆரம்பிச்சிச்சு, அந்த மாதிரி இருந்தது. சரி, இது ஒரு நம்ம ஞாபகமாக வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருந்தேன். அதில் எண்டு மட்டும் கொஞ்சம் நல்லா இருந்தது. எண்டு பல்லவி, தென் அதுக்கு முன்னாடி உள்ள 2 லைன் நல்லா இருந்தது. 2ஆவது சரணத்தினுடைய எண்டுலேருந்து கொஞ்சம் பெட்டராக இருந்தது. அப்படியே இருக்கட்டும்னு வச்சுருந்தேன். என் பையன் தான் சொன்னான், இல்லை இப்போ நம்ம போஸ்ட் பண்ணோம்ப்பா அப்படின்னா. நான் சொன்னேன், வேணாம் கனிஷ்கா, இது ரொம்ப நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வரும். ஏன்னா இன்றைக்கி விஜய் வந்து ஒரு ஃபாஸ்ட் நம்பரில் தான் ஆடிட்டுருக்கார், டான்ஸ் ஆடிட்டுருக்கார். அவர் நீ தளபதி வரைக்கும் கேட்டிருப்பீங்க, அந்த மாதிரி இருக்குது. இதெல்லாம் ரொம்ப ஸ்லோ சாங். அது அந்த காலத்தில் வந்து நம்ம பண்ணோம். இன்றைக்கெல்லாம் அது இப்போ யாரும் பார்க்க மாட்டாங்க, ரொம்ப கமெண்ட் அடிப்பாங்க. நல்ல வேளை விஜய் எஸ்கேப் அப்படின்னு சொல்லிலாம் கமெண்ட் வரும். மோஸ்ட்லி கமெண்ட்ஸ் அப்படி தான் வரும். இல்லைனா சூர்யாவுக்கும் விஜய்க்கும் கம்பேரிசன் வரும். அதுவும் நல்லது கிடையாது, இது வேண்டாம் அப்படின்னா. சரி போடுவோம் அப்படின்னு சொன்னான். சரி என்னட்டு சொல்லி போட்டேன். சாயங்காலம் ஒரு 5 மணிக்கு சும்மா போஸ்ட் பண்ணி பார்த்தேன். என்னுடைய இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணேன். அப்படியே இன்ஸ்டாகிராமும் ஃபேஸ்புக்கும் நான் லிங்க் பண்ணி தான் வச்சுருந்தேன். அப்படியே டக்குன்னு வந்து அன்றைக்கி நைட்டே பார்த்தீங்கன்னா, நான் வெளியில் போய்ட்டு நைட்டில் வந்து பார்க்குறேன் 2 மில்லியனை கிராஸ் பண்ணிடுச்சு. அதை விட பெரிய விஷயம், ஷேர்ஸ் பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் வந்து 2,30,000 மேலே ஷேர் போயிட்டு. அதுவே எனக்கு ரொம்ப இதாக இருந்து ஒரே பார்த்துக்கிட்டு தான் சோசியல் மீடியாவிலலாம் வைரல் ஆகிட்டு இருக்கு இந்த பாட்டு. விண்டேஜ் விஜய்ன்னு சொல்லி எல்லாம் எனக்கு தேங்க் பண்ணுறாங்க. இந்த மாதிரிலாம் இது பண்ணாங்க. கொஞ்சம் சில ஃபியூ கமெண்ட்ஸ் வந்து சூர்யாவுக்கும் விஜய்க்கும் ஒரு கம்பேரிசன் இருந்தது. நான் அதிலே மென்ஷன் பண்ணியிருந்தேன், ப்ளீஸ் டோன்ட் கம்பேர் வித் சூர்யா அண்டு விஜய்ன்னு சொல்லிலாம் போட்டிருந்தேன். இருந்தாலும் வந்தது. பட் நான் எதிர்பாராத ஒரு சர்ப்ரைஸ் தான். ரெண்டாவது வந்து அப்போல்லாம் விஜய் என்ட்ரி ஆகிடும் பொறுத்த அவர் ஒரு மாதிரி பாய், சாக்லேட் பாய் என்ன சொல்லுவாங்க அந்த மாதிரி அப்படி தான் அடிச்சுட்டு இருந்தார். எந்த படம் பார்த்தாலும் மசாலாத்தனமாக தான் இருக்குது படம். ஆனால் புதுசாக ஃபஸ்ட்டு ஒரு படம் நீங்கள் எடுத்த படம் பூவே உனக்காக அவருக்கு பெரிய பிரேக். அது எஸ் சந்திரசேகர் சார் டைரக்டர் இருக்கார்ல, அவர் எங்கே பார்த்தாலும் சொல்லுவார், நான் என் பையனுக்கு சும்மா சினிமாவில் சான்ஸ் தான் கொடுத்தேன், ஆனால் அவர் லைஃப் கொடுத்து விக்ரம் சார் தான் எங்கே பார்த்தாலும் சொல்லுவார் சார் அதை பற்றி. அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஐடியா அப்படி விஜய் போட்டு எடுக்கலாம் வந்து. ஏன்னா அப்போ அவர் ஒரு மாதிரி சாக்லேட் பாய் அந்த மாதிரி இதுவும் பண்ணிட்டு இருந்தார். ஆனால் அவர் வச்சு ஒரு லவ் சப்ஜெக்ட் எடுக்கலான்னு உங்களுக்கு எப்படி ஐடியா வந்துட்டார்? இல்லை, அந்த சப்ஜெக்ட் முதல்ல டிசைட் பண்ணிட்டோம். சௌத்ரி சார்கிட்ட சொல்லி அவர் ஓகே பண்ணிட்டாரு. இதுதான் என்னுடைய அடுத்த படம் டிசைட் பண்ணியாச்சு. ஹீரோ யார் பண்ணலான்னுங்கும் போது அப்போ இருக்கிற யூத் ஆர்டிஸ்ட் ஒரு 4-5 பேர் சஜஸ்ட் பண்ணாங்க, இவரை போடலாம் அவரை போடலான்னு. நான் இப்போ பேர் சொல்ல விரும்பலை. அப்போ அப்படி இருக்கும்போது நான் வந்து விஜய் நடித்த எந்த படமே அது வரைக்கும் நான் பார்க்கவே இல்லை. விஜய் அதுக்கு முன்னாடி வந்து 4 படமோ 5 படமோ நடிச்சிருக்காரு. நாளைய தீர்ப்பு, செந்தூர பாண்டி, தென் ரசிகன், தேவா, அவ்வளோதான். ஏன்னா அப்போ வந்து கோயம்புத்தூர் மாப்பிள்ளை, விஷ்ணு 2மே அண்டர் ப்ரொடக்ஷனில் இருக்குது. இந்த 4 படம் தான் வந்திருக்கு. நான் எதுவுமே பார்க்கல. அப்போது ஒரு நாள் வந்து டிவி, அப்போ தான் சேட்டலைட் டிவி வந்த புதுசு. டிவியில் பார்த்தீங்கன்னா அந்த ரசிகன் தேவாவில் ஒரு சாங்கு நான் பார்த்தேன். விஜயே பாடி டான்ஸ் ஆடிருப்பார். அப்போ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த டான்ஸ் மூமெண்ட்லாம் கொஞ்சம் க்யூட்டாக பண்ணியிருந்தார். அவருடைய வாய்ஸ் வேறு ரொம்ப நல்லா இருந்தது. தமிழ் சினிமாவில் வெரி ஃபியூ ஆர்டிஸ்ட் தானே அவங்களே பாடி நடித்தாங்க. தியாகராஜ பாவதர், அப்புறம் கமல் சார் பாடினார். அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்ச விஜய் தான். விஜய்க்கு அப்புறம் இப்போ தனுஷ் பாடுறாரு, சிம்பு பாடுறாரு, அது வேறு. அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இவர் ரொம்ப கரெக்டாக இருப்பாரா அப்படின்னு தோணுச்சு. அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு இன்சிடெண்ட் என்னென்னா, அதுக்கு ஒரு 6 மாதங்களுக்கு முன்போ என்னமோ டைரக்டர் சங்கருடைய மேரேஜ் வந்து விஜயா சேஸ்மாலில் நடந்தது. இப்போ அது இல்லை, ஃபோரம் மால் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். விஜயா சேஸ்மால் வடபழனியில் இருந்தது. அங்கே வந்து நான் போயிருந்தேன். ஈவினிங் டிஸ்ட்ரிபியூஷன் போகும்போது விஜயும் வந்திருந்தார். விஜய் மேடையில் இருந்தார். என்னை பார்த்து விஷ் பண்ணார். நானும் விஷ் பண்ணேன். இது எஸ்எஸ்சி சார் பையன் இவ்வளோ வளர்ந்துட்டார் அப்படின்னு. ஆனால் நான் சின்ன பையனாக அவர் நடித்த படம்லாம் பார்த்துருக்கேன்ல, வந்துட்டேன். அவ்வளோதான். எனக்கு அவருக்கு அன்றைக்கி பேச்சுவார்த்தை எதுவும் கிடையாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 6 மாதம் கழித்து இந்த பாட்டு பார்க்குறேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ இவர் கரெக்டாக இருப்பாருன்னா அடுத்த நாள் சௌத்ரி சார்கிட்ட போய் சொல்கிறேன். அவர் கொஞ்சம் யோசிச்சார். சரி ஓகே. ஏன்னா அப்போ ரசிகன் தேவை 2 படமும் ஓடி இருக்கு. கமர்ஷியலாக அவர் வச்சு பண்ணாலும் பிஸ்னஸ் ஆயிருன்ற ஒரு கான்ஃபிடென்ட் அவருக்கும் இருந்தது. ஆனால் அவர் கேட்டார், நீ உங்கள் ஸ்டைல் வேறு, அவருடைய ஸ்டைல் வேறையா, 2ம் கரெக்டாக இருக்குமா, இது பேலன்ஸ்டாக இருக்குமான்னாரு. இந்த கதைக்கு அவர் சூட் ஆவாரான்னு கேட்டார். இல்லை சார், கண்டிப்பாக சூட் ஆவார் சார். அவர் நடித்த படம் நான் எதையும் பார்க்கல. இருந்தாலும் அந்த இது இந்த எக்ஸ்பிரஷன்லாம் தெரியுதுல்ல சார், இவரை வச்சு நிச்சயமாக நம்ம வேலை வாங்கிடலாம் சார் அப்படின்னு சொல்லி சொன்னேன்.
சரி ஓகேன்ட்டு என்னை வச்சுக்கிட்டே சௌத்ரி சார் அப்போ லேண்ட்லைன் தானே எஸ்ஐசி சாருக்கு ஃபோன் பண்ணார். எஸ்ஐசி சார் கண்டிப்பாக பண்ணுறேன் சார், நான் புது வசந்தம் படம்லாம் எத்தனை தடவை பார்த்துருக்கேன் சார், நான் பண்ணுறேன் சார் அப்படின்ட்டார். ஒரு 1/2 hour கழிச்சு எஸ்ஐசி சார் மறுபடியும் ஃபோன் பண்ணார். சார் ஒன்றும் இல்லை, ஒரு விக்ரமன் சார்கிட்ட கேளுங்க, பையன் வந்து கதை கேட்பான், கதை மட்டும் சொல்ல முடியுமா சார் அப்படின்னு சொல்லி கேட்டார். எனக்கு கேட்குது காதில். நான் சொன்னேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை சார், நான் கதை சொல்கிறேன், எங்கே கேட்கலாம், எங்கே மீட்டிங் வச்சுக்கலான்னு சொல்லி கேளுங்க அப்படின்னு சொன்னேன். அப்போ சொன்னார் சாயங்காலம் என் வீட்டுக்கு வர முடியுமான்னா நான் வரேன்னு சொல்லிட்டு அன்றைக்கி ஈவினிங் வந்து விஜய் வீட்டுக்கே போனேன். எஸ்ஐசி சார் இருந்தார், விஜய் இருந்தார். அப்போ கதை ஃபுல்லாக நரேட் பண்ணேன், கிட்டத்தட்ட ஒரு 1.5 hours நரேட் பண்ணேன். காமெடி சீனுக்கெல்லாம் விழுந்து விழுந்து சிரித்தாங்க 2 பேரும். அந்த மதன் பாபு காமெடி எஸ்பெஷலி வந்து வாழ்க தமிழ்கிட்ட வந்து அவரை இவங்க எப்படி கலாய்க்கிறாங்க அதெல்லாம் ஃபுல்லாக என்ஜாய் பண்ணாங்க. முடிஞ்ச உடனே அவர் ரொம்ப பிடிச்சிருக்கு சார்னாரு. அடுத்த நாள் சௌத்ரி சார்ட்டையும் சொன்னார், ரொம்ப பிடிச்சிருக்கு சார், இந்த படத்தை நாங்கள் மிஸ் பண்ணவே கூடாது, கன்ஃபார்மாக பண்ணுவோம், பையன் உறுதியாக சொல்லிட்டான் அப்படின்னா. பட் அப்போ என்ன ஒரு சின்ன சிக்கல் வந்ததுன்னா, நான் கதை சொல்லி ஓகே பண்ணியிருக்கிறது ஏப்ரலில். பட் விஜய் வந்து அவங்க அப்பா சொன்னார், சார் ஒரு 2 படம் நான் கமிட் பண்ணிட்டேன் சார், விஷ்ணுன்னு ஒரு படம் அது இப்போ ஷூட்டிங்கில் போயிட்டுருக்கு, கோயம்புத்தூர் மாப்பிள்ளைன்னு அசிஸ்டண்ட்டே பண்ணுறாரு, எம்எஸ்வி முரளி சார் தான் அதுக்கு ப்ரொடியூசரு, எம்எஸ்வி சார் ஆமாம் அவங்க அந்த படம் 2மே போயிட்டுருக்கு, கொஞ்சம் டேட்ஸ் கொஞ்சம் செப்டம்பர் வரைக்கும் ஆகும், பரவாயில்லையா சார் அப்படின்னாரு. நான் பரவாயில்ல சார், நான் வெயிட் பண்ணுறேன்னு சொன்னேன். அப்போ வந்து நீங்கள் பாருங்கள், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் 5 மாதம் வெயிட் பண்ணணும். சரின்னு சொல்லிட்டு சரின்ட்டு நான் அதுக்கு முன்னாடி ஸ்கிரிப்ட் ஃபுல்லாக முடிச்சிட்டேன், டைலாக் எல்லாமே எழுதி முடிச்சிட்டதுனால 5 மாதம் ஐடியில் நம்ம சும்மா இருக்க முடியாதுல்ல. அதுக்காக என்ன பண்ணேன்னா, இன்னொரு படம் எனக்கு அவர் அந்த ப்ரொடியூசர் வந்துச்சு என்ன வச்சு தான் படம் பண்ணணுன்றதுல ரொம்ப உறுதியாக இருக்கார். அண்ட் ஆல்சோ பூவே உனக்காக கதையை தான் அவர் பண்ணணுன்ட்டு உறுதியாக இருந்தார். பாலாஜின்னு சொல்லி வேலூர் அப்சரா தேட்டர் ஓனர். அதுக்கு முன்னாடி இந்த பிரசாந்த் நடித்த ஆனழகன்ற ஒரு படம் எடுத்து முடிச்சிருக்கிறாரு. அப்போது நான் அவர்கிட்ட சொன்னேன், இல்லை சார் நான் சௌத்ரி சார்கிட்ட கமிட் ஆகிட்டேன், அவரை மீறி நான் உங்களுக்கு படம் பண்ண முடியாது, நான் வேணால் வேறு ஒரு கதை சொல்கிறேன், உங்களுக்கு பிடிச்சதுன்னா நீங்கள் அதை எடுங்க, நான் கதை திரைக்கதை வசனம் பண்ணி கொடுக்குறேன், டைரக்டர் மட்டும் நீங்கள் யாராவது போட்டுங்கன்னா சரின்னாரு. அந்த 5 மாத கேப்புக்காக அவர்கிட்ட வந்து இரு வல்லுவர்கள், நான் அதுக்கு வச்ச பேர் டாட்டா பிர்லா, 2 ஹீரோ 2 காமெடியன் 2 ஹீரோயின், அப்படி போகும் ஃபுல் லென்த் காமெடி. எண்டு மட்டும் ஒரு சின்ன மலை சித்திரம் மாதிரின்னு வச்சுங்களேன், படம் ஃபுல்லாக காமெடியாக இருக்கும், எண்டில் ஒரு சின்ன ஃபீல் இருக்கும், அந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட் அது. அதை வந்து அப்புறம் இந்த கதை ஃபுல்லாக கதை திரைக்கதை வசனம்லாம் எழுதி கொடுத்து, முரளி ஒரு கேரக்டர் போட்டார், இன்னொரு கேரக்டருக்கு ராம்கி போட்டார், ஊர்வசி ஒரு கேரக்டருக்கு ஒருத்தருக்கு பேர், முரளிக்கு வந்து வினிதாண்டு நம்ம வானத்தை போல மைனாவே வரும் அவங்க, அப்புறம் வடிவேல் இருப்பார் அந்த கதையில், வடிவேல் அப்போ தான் அப்கமிங்கில் இருந்துகிட்ருக்கார். இந்த மாதிரிலாம் வச்சு பண்ணார். அப்போ என்னென்னா அவர் டைரக்டராக அவர் அங்கே தான் ஒரு சின்ன பிரச்சனை வந்தது. அவர் டைரக்டராக வந்து மாநகர காவல் பண்ண தியாகராஜனை ஃபிக்ஸ் பண்ணார். நான் சொன்னேன், இல்லை சார் இது ஒரு காமெடி சப்ஜெக்ட், இதுக்கு ஒரு சென்ஸ் ஆஃப் ஹியூமர் உள்ள டைரக்டர் இருந்தால் தான் இது கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகும் சார் அப்படின்னு சொல்லிட்டு நான் ராஜ் கபூர்லாம் சஜஸ்ட் பண்ணேன். அவர் கேட்கல. அப்புறம் அவர் ஏன்னா அவர் மாநகர காவல் அவர் தேட்டரில் போட்டு பெரிய ஹிட்டு, அதனால் அவர் அந்த டைரக்டர் நல்லா பண்ணுவார் சொல்லிட்டு பண்ணார். ஒரு 23 நாள் அவர் எடுத்தார், ஷூட் பண்ணார், சாங்கெல்லாம் எடுத்தார், சீன்ஸ்லாம் எடுத்தார். சரவணன் தான் அதுக்கும் கேமரா, நம்ம பூயவனுக்கா சூரியவம்சம் கேமரா சரவணன் தான் அது கேமரா, பிரியமான தொழிலாம் பண்ணார். அப்புறம் வந்து அவர் எடுத்து பார்த்துட்டு அவருக்கு அது ஒரு பெருசாக காமெடியெலாம் ஒர்க் அவுட் ஆகலை அவருக்கு. அப்புறம் அவர் வந்து என்னை கூப்பிட்டு எனக்கு படம் போட்டு காமிச்சார். படம் போட்டு காமிச்சிட்டு, சார் இந்த படத்தை நீங்கள் டைரக்ட் பண்ணால் நான் பண்ணுறேன், இல்லாட்டா எனக்கு வேணாம் சார் இந்த படம்னாரு. நான் எவ்வளோ கன்வின்ஸ் பண்ணேன், சார் பாவம் சார் ஒரு டைரக்டரோட லைஃப் போயிடும், நீங்கள் பண்ணுங்கள் சார், அவர் பண்ணுவார் சார், நீங்கள் ஃபைனல் அவுட்புட் பாருங்கள் அப்படின்லாம் சொன்னேன். அவர் கேட்கல. அப்புறம் அந்த படத்தை அதோட நிறுத்திட்டார். அது கரெக்டாக இந்த இஷ்யூ முடியும் போது கரெக்டாக நான் இங்கே பூவே உனக்கா ஆரம்பிச்சு அப்படியே ஏக்தமில் போய் முடிஞ்சிச்சு படம். அந்த படம் அப்படியே இருக்குது, அது அப்படியே இருக்கேன். அந்த பாவம் அந்த ப்ரொடியூசரை இறந்துட்டான்னு நினைக்கிறேன். ஐயோ, யங்ஸ்டர், என்னை விட கிட்டத்தட்ட ஒரு 6-7 வயசு கம்மியானவர் அவர். சார் இப்போ லேட்டஸ்ட்டாக சென்சாரில் கொஞ்சம் சில பிரச்சனைகள் வருது சார், அதை பற்றி பெருசாக பேசுகிறாங்க, நியாயமா இல்லையான்றதை பற்றி நம்ம விவாதிக்க தயாராக இல்லை. ஆனால் இன்றைக்கி இருக்கிற மாதிரி சென்சார் பிரச்சனை அன்றைக்கி உங்கள் படங்களுக்கு எதாவது இருந்துச்சா? இருந்தது. என்னுடைய முதல் படமான புது வசந்தம் படத்துக்கு அதுக்கு 48-50 கட்டம். இது ஃபஸ்ட்டு அந்த படம் சென்சார் போகும்போது சௌத்ரி சார் அன்றைக்கி இன்ஃபார்ம் பண்ணல. காரணம் என்னென்னா, அவருக்கு கொஞ்சம் இந்த படம் அதாவது ரீரெக்கார்டிங் முடியும் போது மியூசிஷியன்லாம் கிட்டத்தட்ட 13 ரீல் வரைக்கும், அப்போ ரீல் பை ரீல் தானே பார்ப்பாங்க, பார்த்துட்டு மியூசிக் பண்ணுவாங்க ரீரெக்கார்டிங்கில். 13 ரீலும் மியூசிஷியனுக்கு பிடிச்சது. கிளைமாக்ஸ் வரும்போது யாருக்கும் பிடிக்கலன்னு என்ன படம் சூப்பர் பேட் ஃபிலிம்ஸ் ஆகிடுச்சு, சூப்பர் குட் ஃபிலிம்ஸில் இது சூப்பர் பேட் ஃபிலிம்ஸு அப்படின்லாம் சொல்லி கமெண்ட் அடிச்சுட்டு ரொம்ப இதாக போனாங்க. எஸ்ஏ ராஜகுமார் அடுத்த நாள் சௌத்ரி சார் ஃபோன் பண்ணி கேட்குறாரு, இல்லை நேற்று மியூசிக் இது ரீரெக்கார்டிங்லாம் முடிஞ்சிருச்சா, மியூசிஷியன்ஸ்லாம் என்ன ஃபீல் பண்ணாங்க அப்படின்னா, சார் யாருக்குமே கிளைமாக்ஸ் பிடிக்கல சார் அப்படின்றாங்க அப்படின்னு சொல்லிட்டார்.
இது இந்த ஒரு கோபத்தை மைண்டில் வச்சுட்டு சௌத்ரி சார் என்ன பண்ணிட்டாருன்னா என்னை கூப்பிடவும் இல்லை, எனக்கு தெரியாமலே சென்சாருக்கு படத்தை அனுப்பிட்டார். சென்சாரில் பார்த்தா கிட்டத்தட்ட இதே மாதிரி 48 கட்டு, இதை கட் பண்ணு அதை கட் பண்ணு அப்படின்றான். அப்போது என்னன்னு எனக்கு தெரியாது. அப்புறம் வந்து சௌத்ரி சார் வந்து இதுக்கிடையில் அந்த சென்சாரில் பார்த்த ஒரே ஒரு மெம்பர் மட்டும் சௌத்ரி சாருக்கு பர்சனலாக ஃபோன் பண்ணி, எக்ஸ்ட்ரானரி படம் சார் இது, இந்த படத்தை எப்படியும் விட்டுறாதீங்க, நீங்கள் எப்படியாவது ஃபைட் பண்ணி இதை எப்படியாவது ஓகே பண்ண பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். உடனே சௌத்ரி சார் வந்து அப்புறம் அடுத்த நாள் அவங்க டிரைவர் ஒருத்தர் வீட்டுக்கு அனுப்பி, இந்த மாதிரி சார் உங்களை கூட்டுற சொன்னார், நீங்கள் அவசியம் வரணும், நீங்கள் எதுவும் கோச்சிக்கூடாதெல்லாம் சொன்னார் சார் அப்படின்னு சொன்னோடனே நான் சரி சொல்லிட்டு அங்கே சூப்பர் கூட்டு போனேன். அப்போ இந்த மாதிரி சொன்னார், சென்சாரில் ரொம்ப கொதிட்டாங்க விக்ரமன், இப்போ அதெல்லாம் நம்ம பண்ண முடியாது, என்ன செய்யலாம் அப்படின்னாரு. நான் சொன்னேன், ரிவைசிங் கமிட்டி போயிருங்க சார், நான் ரிவைசிங் கமிட்டியில் நான் பேசி நான் சர்டிஃபிகேட் வாங்கி தந்துடுறேன் அப்படின்னா ரிவைசிங் கமிட்டி போச்சு. நான் கேட்டேன், இது எதுக்காக அந்த படத்தில் கட்ஸ் இவ்வளோவெல்லாம் கொடுத்துருக்காங்க என்னென்ன. அந்த பேப்பர் வாங்கி பார்த்தா படத்தில் வந்து பல நான் ட்ரிப்ளிகனில் தான் அந்த படம் ஃபுல்லாக எடுத்திருக்கேன். மொட்டை மாடிலேருந்து கீழே இறங்கி ரோட்டில் நடந்து வருவாங்க. அதில் அந்த ரோட்டில் நடந்து வர மாதிரி ஸ்ட்ரீட்டில் எடுத்த சீன்ஸ் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா அங்கே உள்ள சுவர்களில் வந்து ஓட் ஃபார் ராஜீவ் காந்தி, ஓட் ஃபார் ராஜீவ் காந்தின்னு இருக்கு. அப்போ வந்து விபி சிங் கவர்மெண்ட் அப்போ சென்ட்ரலில். ஸோ நீங்கள் வந்து ராஜீவ் காந்திக்கு சப்போர்ட்டாக இந்த படம் எடுத்துருக்கீங்க. ஆமாம், அந்த மாதிரி நான் சொன்னேன், எந்த அரசியல் கட்சியுமே கிடையாதுங்க அதெல்லாம் அப்படின்னு சொல்லி எவ்வளவோ சொல்கிறேன், அது கேட்க மாட்டேன்றாங்க. அப்புறம் அந்த மாதிரி நிறைய கட்டுன்னு வச்சுங்களேன். ஸோ அப்புறம் வந்து நல்லா ரிவைசிங் கமிட்டி போய் ஆர்கியூ பண்ணி அந்த 48 கட்டை ஒவ்வொன்றா ஓகே பண்ணி கடைசியில் ஒரு 4 கட்டு டயலாக் கட்டு, அதுவும் அர்த்தம் இல்லாத கட்டு. என்னென்னா இப்போ இருக்குது கட்டில் தான் இருக்குது, அது மியூட்டில் தான் இருக்கும். அதாவது ஒரு சித்தாரா கேரக்டர் வந்து அந்த மொட்டை மாடிலேருந்து கீழே வந்து ஒரு பப்ளிக் குழாயடியில் வந்து தண்ணி பிடிக்க வருவா. அப்போ வந்து கொஞ்சம் 5-6 பொம்பளைங்க தண்ணி பிடிச்சிட்டு இருப்பாங்க. அதில் இவ வீட்டுக்கு கீழே இருக்கிற டெனண்ட்டு விஜய் சந்திரிகாமா, அந்த ஒரு அம்மா ஒரு பிராமின்னு வச்சுங்களேன். அந்த அம்மா வந்து மற்ற பொம்பளைங்கள்லாம் சித்தாரா பார்த்தோன்னே ஒரு மாதிரி பார்ப்பாங்க. அப்போ அந்த அம்மா வந்து இந்த முதல்ல இந்த மகாபாரதத்தில் வந்த பாஞ்சாலி மாதிரி பாஞ்சாலி வந்து 5 பேருக்கு ஒருத்தி பொண்டாட்டியாக இருந்தால் இங்கே ஒரு பொம்மநாட்டிலாம் 4 ஆம்பளைங்களை வச்சுட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி ஒரு டைலாக். இந்த பாஞ்சாலின்ற வேர்டு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் மியூட் பண்ணுறாங்க. இல்லை கிட்டத்தட்ட அந்த சீனில் ஒரு 5-6 இடத்துல பாஞ்சாலின்ட்டு வரும். என்ன சார் இருக்குது பாஞ்சாலின்ற கேரக்டர் உண்மையிலே, அதாவது மகாபாரதத்தில் இன்னை வரைக்கும் சொல்லப்பட்ட ஒரு கேரக்டர் இருக்குது. அது எல்லாரையும் நிறைய கதைகள் இருக்குது, வழக்கில் இருக்குது, பட்டிமன்றத்தில் பேசுகிறாங்க, எல்லாருமே அது பேசுகிறாங்களா சார்? பாஞ்சாலியில் என்ன தப்பு இருக்குது? அதை தானே அது மகாபாரதத்தில் இருக்கிற கதையை தானே அந்த எக்ஸாம்பிளில் சொல்கிறாங்க, என்ன தப்பு இருக்குது அப்படின்னா இல்லை அதை தூக்கிடணும், அது இருக்கக்கூடாது அப்படின்றாங்க. அப்புறம் என்ன பண்ணுறது, படம் ரிலீஸுக்காக சரி அந்த அதை ஒன்று மட்டும் மியூட் பண்ணேன். அப்புறம் சில கட்ஸ் கொடுத்தாங்க, எனக்கு ஞாபகம் இல்லை. அப்படி எல்லா படத்துக்கும் அதுக்கப்புறம் பூவே உனக்காக சூரியவம்சம் எல்லா படத்துக்குமே கட்டு கொடுத்தாங்க. சூரியவம்சத்துலாம் ரொம்ப குதறினாங்க. அது ஃபார்ச்சுனேட்லி இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, ஆஃபீஸர் வந்து ஞான ராஜசேகரன் அவர் வந்து ஒரு ஃபில்ம் ஒரு இது உள்ளவர், அவர் வந்து ஒரு நாலேஜ் உள்ள பெர்சன் வச்சுங்களேன். ஸோ அவர் வந்து எல்லாம் இவங்க மெம்பர்ஸ் பேசி டிஸ்கஷன் முடிஞ்சோடனே என்னை கூப்பிட்டார். நான் உள்ளே போனால் இதெல்லாம் கட் பண்ண சொல்கிறாங்க, என்ன பண்ணலாம் சொல்லுங்கள் அப்படின்னாரு. சார் என்ன சார் இருக்குது உங்களுக்கு தெரியும், இதெல்லாம் கட் பண்ணால் படமே இல்லை அப்படிலாம் சொல்லி நான் ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ணோன்னு அப்புறம் அவர் மறுபடியும் மெம்பர்ஸை என்னை வச்சுட்டே கூப்பிட்டு அவங்களை கன்வின்ஸ் பண்ணி, இல்லைங்க இதெல்லாம் கட் பண்ணிட்டா அந்த படமே இல்லை அப்படின்னு சொல்லி அப்புறம் கன்வின்ஸ் பண்ணி ஒரு கட்டோ 2 கட்டோ கொடுத்தாங்க. அப்படி எல்லா படத்துக்கும் கட்டு கொடுக்க தான் செஞ்ச பிரச்சனை ஃபேஸ் பண்ணி தான் வந்துருக்கிறீங்க. அது ஆச்சரியமாக இருக்குல்ல, ஒரு ஆக்ஷன் படம் ஒரு மசாலா படத்துக்கு வரலாம், நல்ல படத்துக்கு கூட வருது பாருங்க. நல்ல அது எல்லா படமும் அந்த காலத்தில் பாலச்சந்தர் சார் எவ்வளோ படத்துக்கு அவர் சஃபர் ஆகிருப்பார். அவர் கொஞ்சம் இதுவாக போவார் சார், சில இடத்துல கொஞ்சம் அதிகமாக போவார், அது ஓகே. ஆனால் உங்களுக்கு ஒன்றுமே இல்லையே. அப்புறம் சூரியவம்சம் அப்போ தான் நாட்டாமை இப்படி பெரிய ஹிட் அடிச்சிட்டு இருக்குது. ஆக்சுவலாக நாங்கள் நினச்சதுதான்னு வச்சுங்களேன், சரத்குமார் வச்சு எடுக்கிறாரு. நான் சொன்னேன் நாட்டாமை எவ்வளோ பெரிய ஹிட்டு, இவர் எடுக்கிறது பூரா லவ் சப்ஜெக்ட்டு, இவருக்கு இது சரத்குமார். நாங்கள் பேசுகிறது சார், இதெல்லாம் அசிஸ்டன்ட்ஸ்லாம் பேசுகிறது, சரத்குமார் வச்சு எப்படி பெரிய ஹிட் அடிப்பார் அப்படி சொன்னேன். ஆனால் அது ரெக்கார்ட் பிரேக் ஹிட் ஆகிடுச்சு படம். வண்டி வச்சு கட்டிட்டு வந்து இவங்கெல்லாம் பார்த்தாங்கன்னு சொன்னாங்க அந்த படம். அப்போ உங்களுக்கு எப்படி ஒரு நம்பிக்கை இருந்தது சரத்குமார் வச்சு? ரொம்ப மிகப்பெரிய நம்பிக்கை இருந்தது. அதாவது அந்த கதை முதல்ல ஒரு கதை அண்ணன் தம்பி கதை அதான் பண்ணுற மாதிரி இருந்தது. அது அப்புறம் அது நம்ம வேணான்னு நானே முடிவு பண்ணிட்டேன். ஏன்னா இது சரத்குமாருக்கு சூட் ஆகாது. நாட்டாமைன்னு அதுக்கு ப்ரீவியஸ் படம் அந்த கமலில் வந்து ஒரு மேன்லியான ஒரு ஹீரோ கேரக்டர் காமிச்சிருக்காங்க. நம்ம அப்படியே அதுக்கு கான்ட்ராஸ்டாக வந்து ஒரு சாஃப்ட், அதாவது வானத்தை போல கதை தான் அந்த அண்ணன் தம்பி கதை, ஓகேங்களா? இந்த சாஃப்ட் கேரக்டரெல்லாம் சரத்குமாரை காட்ட முடியாது
அப்படின்னு சொல்லிட்டு நானே அதை வேணான்னு சொல்லிட்டு தான் அப்புறம் சூரியவம்சம் கதை பண்ணலான்ட்டு டிசைட் பண்ணோம். அதுக்கும் முதல்ல நான் பண்ண வேண்டியது என்னென்னா, ஈரோடு சவுந்தர் ரவிக்குமார் பாமரன் ஒரு படம் பண்ணுற மாதிரி இருந்தது, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அந்த படம் ரவிக்குமார் சடனாக அவ்வை சண்முகி படம் வந்துட்டனால அவர் என்ன பண்ணிட்டார், நான் பண்ண முடியாதுன்னு போயிட்டார். அப்போ சௌத்ரி சார் வந்து எனக்கு எதேச்சியாக ஃபோன் பண்ணார். நான் எல்எம்எம்மில் ஒரு படம் பண்ணணுன்னு கமிட் ஆகி அதுக்கு அவங்க சரத்குமார் வச்சு பண்ணுங்கன்னு சொல்லி அதுக்கான கதை பண்ணி யோசிச்சுட்டு இருக்கேன். அப்போ வந்து சௌத்ரி சார் எனக்கு கூப்பிட்டு இந்த மாதிரி விக்ரமன் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டார். ஒன்றும் இல்லை சார், நான் எல்எம்எம்மில் டிஸ்கஷன் இருக்கேன் சார், அவங்களுக்கு தான் அடுத்த படம் பண்ணுறேன் அப்படின்னேன். என்ன படம் பண்ண போகிறீங்கன்னு கேட்டார். இல்லை சார், நான் சரத்குமாரை வச்சு பண்ணலான்றாங்க, சரத்குமார் வச்சு பண்ண போகிறேன், அதான் சார் சப்மிட் பண்ணிட்டுருக்கேன் அப்படின்னோடனே அவர் சொன்னார், சரத்குமார் டேட்டு என்கிட்ட தாங்க இருக்குது, நான் தான் இப்போ பண்ணுற மாதிரி இருந்தேன். ரவிக்குமார் டக்குன்னு வந்து அபய் சண்முகி கமல் சார் படம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு போயிட்டாப்புல, அதனால் நீங்கள் அதை பண்ணலாமே, நீங்கள் வாங்கலாம் என் ஆஃபீஸுக்கு அப்படின்னா. உடனே போயிட்டேன், நான் ஆஃபீஸுக்கு போயிட்டேங்க சூப்பர்குட் ஆஃபீஸுக்கு. அப்போது ஹபீபுல்லா ரோட்டில் இருந்து சூப்பர்குட் ஆஃபீஸு. அப்புறம் அங்கே போனால் சார் சொன்னார், இந்த மாதிரி அந்த படம் கொஞ்சம் ஆரம்பிக்கிற மாதிரி இருந்தது, போயிடுச்சு, இப்போ விட்டேன்னா அப்புறம் சரத் டேட் பிடிக்கிறதுக்கு ஒரு வருஷம் 2 வருஷம் ஆயிரும், நீங்கள் இந்த படத்தை பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டார். நான் பண்ணுறேன் சார், என்ன சார் இருக்குது, நான் பண்ணுறேன் சொல்லி நான் எல்லம்கிட்ட சொல்லிடுறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை சார்னு சொல்லிட்டு அப்புறம் அந்த பாமரன் தான் பண்ணுற மாதிரி உட்காந்து பேசணும், எல்லாமே பண்ணார். ரொம்ப நாள் அவர் விளம்பரமும் கொடுத்தாரு, ஃபஸ்ட் டே தினத்தந்தியில் வந்து பூஜை போட்டு விளம்பரம்லாம் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் எனக்கு அந்த கதை சரியாக செட் ஆகலை. அது அப்படியே பட்டிக்காடா பட்டணமா, அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த கதை, அப்படியே பட்டிக்காடா பட்டணமா, நான் அது இது சரியாக வரல. அதாவது கிராமத்து கதைகள் பண்ணுறதுலையும் ஈரோடு சவுந்தர் கதை பண்ணுறதுலையும் எனக்கு 100% உடன்பாடு இருந்தது. ஏன்னா எனக்கு சேரன் பாண்டியனும் பிடிச்சிருந்தது, நாட்டாமை ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால் அந்த கதை எனக்கு அவ்வளோவா செட் ஆகலை. அப்புறம் சரி இது வேணான்னு சொல்லிட்டு தான் அப்புறம் சூரியவம்சம் பண்ணோம். நான் என் கதையே பண்ணிக்கிறேன் சார்னு சொல்லிட்டு சூரியவம்சம் என்னுடைய பழைய கதை. நான் அசிஸ்டண்ட்டாக இருக்கும்போது விஜயகுமார் மாதிரி ஒரு அப்பா, கார்த்திக் சார் மாதிரி ஒரு பையன், இந்த அப்பா பையன் அதே கதை தான், இந்த படத்தில் இருக்கிற அந்த விஷயங்கள் தான் வச்சுங்களேன். இதை வந்து சௌத்ரி சார்கிட்ட சொன்னேன், இதுவும் நல்லா தான் இருக்குது, நீங்கள் சரத்துட்டு போய் சொல்லுங்களேன், சரத்துக்கு பிடிச்சா இதை பண்ணிடுவோம்ட்டாரு. சரத்துட்டு போய் சொன்னேன், சரத்து நான் ஓகே பாஸ், நான் பண்ணிடுறேன் பாஸ், ஆனால் எதுக்கு 2 அப்பாவுக்கு ஒருத்தர் பையன் எதுக்கு, 2 நானே நடிச்சிடறேன் அப்படின்னாரு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஆரம்பித்த படம் தான் சூரியவம்சம். பெரிய ஹிட்டு சார். அது வந்து ஹிந்தி வரைக்கும் ஹிட்டு, ஹிந்தி வரைக்கும் அமிதாப் பச்சன் நடிச்சார் அந்த கேரக்டர். அது நான் தானே ஃபஸ்ட்டு டைரக்ட் பண்ணுற மாதிரி இருந்தது. அங்கே ஃபோட்டோ கூட இருக்குமே, மெட்ராஸுக்கு அமிதாப் பச்சன் வரும்போது நாங்கள் டிஸ்கஸ் பண்ணது. இங்கே நம்ம ஃபஸ்ட்டு நான் தான் பண்ணுற மாதிரி இருந்தது. நம்ம ஒயிட் ஹவுஸ் இருக்கு இல்லையா சாலிகிராமத்தில், அங்கே வந்து எஸ்ஏ ராஜ்குமார் தான் மியூசிக்னு சொல்லி முடிவு பண்ணி சாங்கெல்லாம் கம்போஸ் பண்ணோம். அமிதாப் பச்சனும் வந்து கேட்டார். அப்புறம் என்கிட்ட பர்சனலாக கூப்பிட்டு சொல்லிட்டாரு, இல்லை எல்லாருமே சவுத் இண்டியனாக இருந்தால் ஒரு மாதிரி இருக்கும், நார்த் இந்தியாவில் மியூசிக் மட்டும் கொஞ்சம் மாற்றிக்கலான்னாரு. அப்புறம் சௌத்ரி சாரும் அதான் கரெக்ட் சாய்ஸ்னாரு. அப்புறம் அவங்க அனுமாலிக்கு வச்சு பண்ணலான்னு சொன்னாங்க. ரெசிடென்சியில் கம்போசிங் நடந்தது. நான் தான் உட்காந்து இந்த இப்போ சூரியவம்சத்தில் இருக்கிற எல்லா சாங்குமே நான் தான் ரெக்கார்ட் பண்ணேன். விஜிபின்னு மவுண்ட் ரோடில் ரெக்கார்டிங் தியேட்டர் இருந்தது, அது இப்போ இல்லை. அங்கே நல்ல குவாலிட்டியான ஒரு ரெக்கார்டிங் தியேட்டர் அது. அங்கே தான் எல்லா சாங்கும் ஹிந்தி சூரியவம்சம் சாங்கெல்லாம் ரெக்கார்ட் பண்ணோம். ப்ளஸ் வந்து அவர் அமிதாப் பச்சனுடைய கெட்டப், இப்போ இருக்கிற கெட்டப், அந்த ஓல்டு கெட்டப் இருக்கு இல்லையா, அதெல்லாம் நான் தான் ஃபைனல் பண்ணேன். நான் பாம்பேக்கு ஒரு 2-3 தடவை போயிட்டு ஃபோட்டோ ஷூட்லாம் பண்ணி, அப்புறம் மெட்ராஸ்லேயே வந்து இதில் நம்ம ஏவிஎம் ஸ்டுடியோவில் வந்து ஒரு ஃபோட்டோ ஷூட் பண்ணோம். ஆர்தர் வில்சன் தான் அப்போ கேமரா. அப்போ ஃபோட்டோ ஷூட்லாம் பண்ணி எல்லாமே லொக்கேஷன்லாம் பார்த்தேன். ராஜஸ்தான் ஃபுல்லாக பார்த்தேன், மகாராஷ்டிரா ஃபுல்லாக வில்லேஜஸாக பார்த்து லொக்கேஷன்லாம் ஃபைனலைஸ் பண்ணோம். அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா, படம் ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணலாங்கும்போது என்ன, இவ்வளோக்கும் நான் இப்போ உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன் பண்ணணும், அது வேறு இழிச்சிட்டு இருக்கேன், அதை வேறு பண்ணணும். ஏன்னா அதுவும் வேலையெல்லாம் முடிச்சுட்டேன். அப்போது சௌத்ரி சாருக்கும் அந்த இன்னொரு 2 பார்ட்னர் இவர் நம்ம பத்மாலயா இருக்கு இல்லையா, நம்ம கிருஷ்ணா சாருடைய ப்ரொடக்ஷன், தெலுங்கு நடிகர் கிருஷ்ணா சார் ப்ரொடக்ஷன், அவர் பிரதர் சேஷகிரி ராவும் சௌத்ரி சாரும் பார்ட்னர்ஷிப்பில் பண்ணுற மாதிரி இருந்தது. சௌத்ரி சார் சடனாக விலகிட்டார்னா அந்த பார்ட்னர்ஷிப்லேருந்து விலகிறேன்ட்டு. அதுக்கப்புறம் சௌத்ரி சாரே பண்ணலைன்னா நம்ம எப்படி பண்ண முடியும், நானும் விலகிட்டேன். அப்புறம் கரெக்டாக எனக்கு உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன் படம் ஆரம்பிக்கிற வேலை இருந்தனால அப்படியே போயிடுச்சு. எனக்கு தெரிஞ்சு விஜய் வந்து படம் நீங்களே சொன்னீங்க, விஜயும் சொன்னார் பேட்டியில், ஒரு பாட்டெல்லாம் எடுத்து முடிச்சப்பறம் நேராக வந்து உங்கள் 2 பாட்டு தர நேராக வந்து உங்கள் காலில் விழுந்தாராம். காலில் வந்து என்னை மன்னிச்சிருங்க சார், நான் வேறு மாதிரி படம் பண்ண போகிறேன், என்னை விட்டுருங்கன்னு கேட்டாருனால சரி நீங்கள் விட்டுக்கோ, சரி ஓகே உங்களுக்கு டிசைட் பண்ணி, ஏன்னா அது அந்த ஸ்டைல் ஃபிலிமு. அப்போ அதே ஸ்டைல் ஃபிலிம் தான் உன்னை நினைத்து, அதில் வந்து சூர்யாவுக்கு சான்ஸ் கொடுக்கும். ஏன்னா அதுலேயும் சூர்யாவுக்கு பெருசாக படமே இல்லை. ஃபஸ்ட்டு சூர்யாவுக்கு ஓடின படம்னு சொன்னால் உன்னை நினைத்து தான் அது, அந்த படம் ஓடிச்சு. இப்போ அது மாதிரி கேஸ்டிங் மாறின படம் அது மாதிரி வேறு உங்கள் படங்கள் ஏதாவது கேஸ்டிங் மாறி இருக்கா ஏதாவது காரணத்துக்காக? இப்போ நான் பேச நினைப்பெல்லாம் படம் இருக்கு இல்லையா, அதை நான் முரளியை வச்சு தான் பூஜை பட்டேன்.
அந்த படம் நீங்கள் பூஜை அப்போ பார்த்து ஃபுல் பேஜ் விளம்பரம் தினத்தனியில் கொடுத்தோம். முரளி தான் இருந்தார். அவர்கிட்ட கதைலாம் சொல்லி அவர் கதை ரொம்ப பிடிச்சி தான் பண்ணார். இன்விடேஷன்லாம் முரளி வச்சு தான் போட்டேன். அதை நான் என் கூட இப்போது என்னுடைய சோஷியல் இதிலெல்லாம் பகிர்ந்துக்கிட்டேன். இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கில் எல்லாம் போஸ்ட் பண்ணியிருந்தேன். இப்போ நான் ஒரு 3-4 மாதத்துக்கு முன்னாடின்னு நிறைய பேர் இப்படியா சார் இது எங்களுக்கு தெரியாமல் போச்சு அப்படின்னு பல பேர் சொன்னாங்க. முரளி தான் போட்டால் அப்புறம் வந்து ஷூட்டிங் நெருங்கும் போது அவர் என்ன பண்ணிட்டாருன்னா, நான் கரெக்டாக ஷூட்டிங் முன்னாடி எல்லாம் பிளான் பண்ணிட்டார். லொக்கேஷன் எல்லாம் பிளான் பண்ணியாச்சு, எல்லாம் டைலாக் இருக்குது, எல்லாம் மொழி முடிச்சாச்சு, எல்லாம் மற்ற ஆர்டிஸ்ட் விவேக் காமெடியன், மோகினி ஹீரோயின் எல்லாம் ஃபைனல் பண்ணியாச்சு. இப்போது நான் மந்திராலயம் போகணுன்னு ஒரு சின்ன பிரார்த்தனை இருந்தது. அதுக்காக வந்து நானும் சிற்பியும் மந்திராலயம் பை ரோடு கார்லேயே தான் போகலான்ட்டு டிசைட் பண்ணும்போது முரளி வந்து முதல் நாள் நைட்டில் சொல்கிறாரு, இந்த மாதிரி எனக்கு செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் சரியில்லை, அது டைரக்டர் கொஞ்சம் மாற்ற சொல்லுங்களேன் அப்படின்னாரு. நான் சொன்னேன், அது மாற்ற முடியாதுங்க, இதுதான் கதை அப்படின்னு சொல்லிட்டு, அவர் அப்படி பிடிக்கலன்னா அவர் விலைக்கு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு, இவ்வளோக்கும் முரளி என் கூட படம் நடிக்கணுன்ட்டு எனக்கு க்ளோஸ் ஃப்ரெண்டுங்க. நான் அசிஸ்டண்ட்டாக இருக்கும்போதே க்ளோஸ் ஃப்ரெண்டு. நான் புது வசந்தம் படத்துலலாம் என்கிட்ட ரொம்ப க்ளோஸாக தான் அசோசியேட் ஆகியிருந்தார். அப்புறம் அவர் இப்படி சொன்ன உடனே சரி அது வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் காரில் ஏறுறேன். மந்திராலயம் போகிறேன். இப்போ வந்துட்டு ஒரு நாள் விட்டு அடுத்த நாள் ஷூட்டிங் கண்டினியூஸ் ஷெடியூலில் போகும்போது அப்புறம் ப்ரொடியூசரை கூப்பிட்டு சொன்னேன், ஆனந்த் பாபுகிட்ட சொல்லுங்கள், அவர் கண்டிப்பாக நடிப்பார், அவருக்கு அதெல்லாம் அவருக்கு தேவையில்லை, நீங்கள் அவர்கிட்ட சொல்லிடுங்க, அவர் ஃபிக்ஸ் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிட்டு நான் திரும்பி 3 நாள் நானும் சிற்பி எல்லாம் பை ரோடு போயிட்டு அங்கே மந்திராலயத்தில் தங்கிட்டு ப்ரேயர்லாம் முடிச்சுட்டு மறுபடியும் இங்கே வந்தோம். வரும்போதே பார்த்தா நான் வந்திருக்கேன்னு தெரிஞ்சு ஆனந்த் பாபு வந்து அப்போ ரவிக்குமார் படம் புத்தம்புது படம் ஷூட்டிங்கில் இருக்காப்புல. நான் வந்திருக்கேன்னு தெரிஞ்ச உடனே நம்ம கோதண்ட மேக்கப் பண்ணிருக்காரு இல்லையா, அவர் டிவிஎஸ் 50 ஏதோ வச்சுருந்துருக்காரு, அதில் வந்துட்டாப்புல என் ஆஃபீஸுக்கு. சார் அப்படின்னு சொல்லி, நான் உங்கள் படம் சார், எனக்கு எல்லாம் பெரிய கிஃப்ட் சார் சொல்லி அப்படி நடித்தார். அவன் நல்லா கோஆப்ரேட் பண்ணார். அது பெரிய ஹிட்டில் தான். கிளைமேக்ஸ் மாத்திரம் அந்த படம் இருக்குமா சார்? அதுக்கப்புறம் அந்த படத்தில் முரளி வந்து நான் என்ன பண்ணேன்னா, கொஞ்சம் படம் நல்லா ஹிட் ஆச்சுன்னு என்னை பார்க்க வந்தார். நம்ம கலா ஃப்ளாட்னு ஒரு ஃப்ளாட்டில் இருந்தேன். வந்தார். அப்போ அவர் கூப்பிட்டு போய் உதயம் தேட்டரில் ஓடிட்டு இருக்க படம் அவரை காமிச்சேன். நான் ஒரு 1/4 மணி நேரம் இருந்துட்டு, லக்ஷ்மணன் என் கூட இருக்கிற அவன் நீ ஃபுல் படம் முரளிக்கு காட்டுன்னு சொல்லிட்டு அவர் பால்கனியில் உட்கார வச்சுட்டு நான் வந்துட்டேன். ஃபுல் படம் பார்த்துட்டு என் வீட்டுக்கு வந்து நான் ரொம்ப மிஸ் பண்ணிட்டேன் சார், தப்பு பண்ணிட்டேன் சார், சாரி சார் அப்படின்னாரு. அதுக்கப்புறம் நான் ஃப்ரெண்ட்லியாக தான் இருந்தோம். அதனால தான் பார்த்தீங்கன்னா பூவே உனக்கா படத்தில் மச்சி நிச்சி வர்ற நேரம் அந்த பாட்டில் வந்து முரளி தான் ஆடிருப்பார். ஃப்ரீயாக பண்ணார், 1 பைசா சம்பளம் வாங்கவே இல்லை. சரி, இப்போது ஒரு படம் ஹிட்டுனாலே சினிமாவில் எப்பவுமே ஹிட்டு தான் சார் பேசும். ஹிட் இல்லைன்னா அதை கண்டுக்கவே மாட்டாங்க, திருப்பி மாட்டாங்க. ஆமாம். அப்படி உங்கள் படம் அந்த காலத்தில் ஒரே இல்லை. பாரதிராஜுக்கு அப்புறம் எனக்கு தெரிஞ்சு தொடர்ந்து ஹிட்டு கொடுத்தது நீங்கள் தான். 5 படம் 6 படம் ஹிட்டுன்னே வந்துட்டுருக்கோம். அப்படி இருக்கும்போது நிச்சயமாக நிறைய ஹீரோஸ் உங்களை அப்ரோச் பண்ணியிருப்பாங்க, படத்தை நான் நடிக்கிறேன், ஏதாவது கதை பண்ணுங்க அப்படின்னு. அந்த மாதிரி ஏதாவது நடந்திருக்கா உங்களுக்கு? வேணாம், அதை இன்னைக்கு சொல்லி சரி யார் மனதையும் நம்ம காயப்பட அப்போ வேணாம்.